காங்கிரஸ் கட்சியை உள்ள கொண்டதுல தாவேகா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க கூட்டணி சேர்ந்ததுல. ஏன் நீங்க பல அரசியல் கருத்துக்களை விஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்களோட பேச்சாளர் வாய்ப்பு பேசியிருக்காங்களா? இல்லை முதல்ல அது பேசுனது தம்பி காங்கிரஸை சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்டே கேட்டேன், காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அதை இப்போ எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா? இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா? இல்லை மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா? இல்லை சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு? நீட்டை திணிச்சது யாரு? என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? இல்லை நமது உரிமைகள் எல்லாம் பறித்து மாநில உரிமையை கேட்டு நிற்கிறோம், மாநில உரிமைலாம் எடுத்துகிட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அடித்து நாசமாக்கின ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்போ அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியலை பேசுறது? இந்தி திணிப்பா? இந்தி எதிர்ப்பா? இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்க தான். இப்ப மதவாதமா? பாரதிய ஜனதா மதவாதமா? சரி, மிதவாதமா காங்கிரஸ்? இடிச்சது யாரு? பாபர் மசூதியை RSS பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறவனை விட அவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா பிடிச்சுக்கிட்டு நின்னான் பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கொலை.